வணக்கம் நேர்களே. இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரி வைத்தியசாலை ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. உண்மையில் வைத்தியசாலை மாறவில்லை, அந்த டாக்டர்களுடைய போக்கு மாறி இருக்கிறது. ஏனெனில் உலகளாவிய ரீதியில் மருந்து கம்பெனிகள் டாக்டர்களை தத்தெடுத்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் மருந்து கம்பெனிகளினுடைய அந்த வியாபாரத்தை விலக்கிவிட்டு வைத்தியர்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. இது ஒரு பெரும் பிரச்சனையாக தற்பொழுது மாறியிருக்கிறது. சமூக செயற்பாட்டாளர் ராஜன் வினாசி தம்பி எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உண்மையில இந்த சாவகச்சேரி பிரச்சனை தற்பொழுது ஒரு பெரிய பூதாகரமாக ஆகியிருக்கிறது. ஆனால் உண்மையில இதன் அடிப்படை என்ன ராஜன்? இல்ல, அடிப்படை என்னன்னு சொன்னால், மருத்துவர் அங்க 25 பேர் இருந்திருக்கிறான். எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். 14 வருஷங்களுக்கு மேலாக 400 மில்லியன் செலவழிச்சு கட்டப்பட்ட வைத்தியசாலை. அந்த 25 மருத்துவர் இருந்து கொண்டு ஓபிடியும் போர்டும் ஒரு சில இதெல்லாம் செய்திருக்கிறான். மற்ற எல்லாத்தையும் அனுப்பி கொண்டு இருக்கான். இது ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல். இவ்வளவு வசதி இல்லாமல், இவ்வளவு அதாவது நோயாளருக்கு வசதி இல்லாமல் இவ்வளவு வளங்கள் வெளியே செய்ய முடியாது. 25 மருத்துவர் பேஷண்ட் சொல்லி நாம் தங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? 25 மருத்துவர் தாங்கள் 4-5 பேருக்கு மேல காணுவதில்லை. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை. மற்ற என்னென்றால், இப்ப பல சமூகங்களை எல்லாம் ஓரளவு மக்கள் அறிஞ்சிருக்கிறார்கள். உங்களுக்கு விடைகளுக்கு சொல்ல முதல் நான் ஒரு சின்ன கருத்தை சொல்ல விரும்புறேன். இப்ப என்ன செய்யலாம்ன்றது முதல் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப உயர் மருத்துவர்கள், பல்கலை சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் எல்லாரும் இந்த வாட்ஸ்அப்ல என்னோட தொடர்புல இருக்கிறோம். அப்ப நான் அவர்களுக்கு சொல்லி இருந்தது, அருமையான மெசேஜ், தற்போது நிலையில நீங்கள் இந்த மருத்துவரை தொடர்ந்து அங்க வேலை செய்து விட்டால் சமூகமாக நடத்தி கொண்டு போகலாம். இவரை வெளியில விட்டீங்கள் என்று சொன்னால் இவர்கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு. மேலும் பல ஆதாரங்களை வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் வெளியில விட்டா சொல்லுவாங்க கட் அவுட் என்று. அந்த சூழ்நிலை உருவாகும். அதை தவிர்க்கிறதா இருந்தால் இவர் அங்க விட்டுட்டு அங்க வேலை செய்ய போனால் இவருக்கும் வேணும் வைத்தியசாலைய வளர்த்தெடுக்கிறது. அப்ப அவேண்ட ஆதரவு வேணும். இவர் மோசமான நிலைப்பாட்டை இனி எடுக்க மாட்டார். அப்ப மற்ற இவரோட கருத்து பதிவு சொன்னவர் அந்த 25 மருத்துவரும் தனக்கு எதிராக இல்லை என்றும் யூனியன் என்ற அழுத்தத்தால பலர் ஸ்ட்ரைக்ல போயிருக்கிறார். இப்ப அவர் கேட்டவராம், டாக்டர் பிடி டைரக்டர் எஜுகேஷன் வரும்போது நீங்கள் ஒரு ஓட்டிங் விட்டு பாருங்க, டாக்டர்ஸ் எத்தனை பேர் வேலை செய்ய விரும்பி நம்ம கிட்டத்தட்ட இவர் 20 பேர்ல 25 பேர்ல 14 பேர் வேலை செய்ய விரும்பிவினோம். அப்படி ஒரு இருவர் அந்த யூனியனை சேர்ந்தவர் வேலை செய்ய விரும்பாட்டி வேற ஆஸ்பத்திரிகளும் போலாம். இதுதான் சரியான என்ன யூனியன்? அது டாக்டர்ஸ் யூனியனா? ஜிஎம் சொல்றது அது நாடு முழுக்க இருக்கிற டாக்டர் யூனியன். அது ஜப்னா பிரான்ச். ஜப்னா பிரான்ச் யூனியன் லீடர்ஸ் தங்கட வசதிகளை பெறதுக்காக பல விஷயங்களை துப்புரவு செய்யணும் தான் எல்லாருக்கும் படுது. இல்ல சரிதானே. இப்ப என்னண்டா, இப்ப ராஜன் என்ன பிரச்சனை என்றால், இப்ப மருந்து கம்பெனிகள் உலகம் முழுக்க மருந்து முதலாவது ஆயுத வியாபாரம், இரண்டாவது மெடிசின் வியாபாரம். இந்த மருந்து கம்பெனிகளுடைய கையில இருந்து யாராலையும் விலக முடியாது டாக்டர்ஸால. அவங்க அப்படி இறுக்கி பிடித்திருப்பார்கள். அவர்களுக்கு ஹாலிடே போகிறதுக்கான பேமெண்ட் கொடுப்பார்கள், மற்றது வசதிகளை கொடுப்பார்கள். அந்த ப்ரிசிஷனில் அவங்களோட மருந்தை எழுதினா இவ்வாறான வாய்ப்புகள் வசதிகள் வரும். அது யாருக்கு தான் விருப்பம் இல்லை. ஆகவே அவர்களுடைய பிடியில இருந்து எப்படி விலகிறது என்ற பிரச்சனை இருக்குதானே. தனித்து ஓட முடியாது இல்லையா? இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருக்கு. என்ன தனிப்பட்ட அனுபவம், எனக்கு ஒரு டயபெட்டிக் டெஸ்டுக்கு பார்மசி அடிச்சு சொன்னா இது விலையுந்த மருந்தொண்டு நான் உன்னோட எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறேன். 3 மாதத்துல ஒரு ஆர்ட் எஃபெக்ட்ஸ் இல்லாட்டி கண்டினியூ பண்ணாம. அப்ப நான் ஒரு சில நண்பர்கள் சொல்லும் போது அவ சொல்லிக்கிறோம், எங்கட ஜிபி இது கூடான்னு சொன்னேன்.
ஆனா தொடர்ந்து நான் எடுத்து எனக்கு நல்ல இதுகள் இருக்குது. இப்ப இது இப்ப நீங்க சொல்ற காரணம் உண்டு. இது மட்டும் இல்ல காரணம் என்ன? 400 மில்லியன் கொடுத்து 200 மில்லியன் தான் வைத்தியத்துல கட்டப்பட்டிருக்கு. டிடிஏ 16 மில்லியன் 160 மில்லியன் கொடுத்திருக்குது. மற்றது இவ சிஸ்டமேட்டிக்கா ஃபங்க்ஷன் பண்ண விட இல்ல, சவச்சரி பிரச்சனை இல்ல. இந்த யூனியன்ல இருந்தவே ஸ்ட்ரைக் நேரம் 2 மணிக்கு போய் வேலை செய்யறேன் பிரைவேட் பிராக்டிஸ்ல. அப்ப பிரைவேட் பிராக்டிஸ வளர்த்தெடுக்கிறதுக்காக இவ வந்து பெண்கள் வந்து நோயாளியார் வழியில சொல்லி நீ தங்களுக்கு செய்த அநீதியில கேட்டால் பலர் பார்த்திருப்பார்கள். ஒரு அம்மா சொல்றா தனக்கு தண்ட பல ஒன்றா கணக்க சொல்ல வேண்டி இருக்குது. தங்களை திட்டமிட்டு வெளியில அனுப்பினான் சார். அதான பிரச்சனை. அதான இவ்வளவு மக்கள் வந்து போராடுறாங்க. மக்கள் வந்து உண்மையில மக்களுடைய போராட்டம் மிக முக்கியமாக இருந்தது, அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இது ஒரு நாளைக்கு தானே கடை அடைப்பு போராட்டம் எல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு திரும்ப அந்த வைத்தியர்களுடைய கைகளுக்கு போய்விடுமே. யார் டாக்டர் அர்ஜுனாவை எதிர்க்கிறார்களோ அவர்களுடைய கைக்கு போய்விடுமே. என்ன செய்யலாம்? இல்ல இப்ப இவர் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கார். ஒப்போசிஷன் லீடர் கூப்பிட்டு கதைச்சு, பிரசிடண்ட் கூப்பிட்டு கதைச்சிருக்க வேணும். பார்லிமெண்ட் அந்த சிச்சுவேஷன் சொல்லுவார். லைன் மினிஸ்டரோட கதைக்க விட்டு இருக்குது. இதுவெல்லாம் என்ன அந்த டாக்டர் பத்திரண்ணா என்றவர் இந்த ஜேஎமோட சைடு எடுத்து பாருங்க. அந்த பத்திரண்ணா எவ்வளவு பத்திரனாயும் கேடிசனா இருக்கும் டாக்டர். ஒரு யூனியன் ஆளுகள் கதைச்ச மேசையில இருந்து இவையும் கதைக்கிறோம். என்ன ஊட சந்திப்புல பக்க சார்பா இருக்கக்கூடாது. இந்த 3 நாள் ஸ்ட்ரைக் வந்து அனாவசியமானது. கருத்து வேறுபாடு இருந்தால் முதல் பிக்கெட்டிங் செய்திருக்கலாம். மற்றது இந்த உயர் அதிகாரிகள் யூனியன் நெகோசியேட் பண்ணிருக்கலாம். ராமநாதன் டாக்டர் சொல்லிக் கொண்டு வந்தவர் நான் நெகோசியேஷன் ரெடின்னு தானே சொன்னவர். ஹலோ ஹலோ பேசுங்க. ஆமாம். அப்ப என்னடா இந்த உயர் அதிகாரிகளும் 3 நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக்கை விட்டுக்கப்படாது. ஒரு பிக்கெட்டிங் செய்திருக்கலாம் லஞ்ச் டைம். அப்படிதான் நடக்கிறது. லஞ்ச் டைம் பிக்கெட்டிங், மார்னிங் பிக்கெட்டிங் செய்து கவனத்தை ஈர்த்து உயர் அதிகாரிகள் இவ கூப்பிட்டு ஒரு மேசையில கலந்துரையாடி ஒரு நெகோசியேஷன் இல்லையா இவரோடு கம்ப்ளீட் பாய்க் அவுட். என்ன அதை உயர் அதிகாரி விட்டு கொடுத்துக்கப்படாது. யூனியன் உயர் அதிகாரிக்கும் வேணும் இவர வழியில் அனுப்புறது. இவர் வேற முதல்ல சதி செய்யப்பட்டதானே. இவர் சொல்றாரு தானே தந்த டிரான்ஸ்லேட்டரை டிபெக்ட் பண்ணி அழிச்சிருந்தவர். அப்ப இவர் எல்லா முயற்சியும் செய்து சரியா இவர் ஏலாம இவர் வந்து பூந்துட்டார். அதுக்குள்ள இவர் வந்துட்டார். லைன் மினிஸ்ட்ரியால இங்க அனுப்பப்பட்டிருக்கிறார். அவேண்ட ஆதரவு நம்பித்தான் இவர் முட்டி மோதினவர். டாக்டர் பத்திரனை வந்து அங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணின உடனே இப்ப சொல்லினா மினிஸ்ட்ரி இருந்து கடிதம் வந்திருக்கான். இவரை டிரான்ஸ்ஃபர்ல போய் சொல்லி இவர் சொன்னார். ஆனா இப்ப அவன் சொல்ற முதல் விவரம் சொன்னார் மினிஸ்ட்ரி கட்டவன போறேன். இப்ப சொல்லி போட்டார் மக்கண்ட தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு. மக்கள் என்ன சொன்னாங்க? இப்ப என்ன பிரச்சனைனா அவர்கள் இன்னும் ஒரு பேஸ்புக் பதிவில அவர் சொல்றார், டாக்டர் அர்ஜுனா சொல்றார் வந்து அவர்கள் வந்தார்கள், தன்னை அடித்தார்கள் என்றெல்லாம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறார். ஆனால் இப்ப இந்த சூழ்நிலையில மக்கள் எவ்வளவு தூரம் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம்? மக்கள் எவ்வளவு தூரம் இப்ப என்னண்டா இப்ப மருந்து மாஃபியா கம்பெனிகள் எந்த எல்லைக்கும் போவார்கள் இல்லையா? அதான் அது பெரிய பிரச்சனை. அதான் இவர் சொல்றாரு என்ன பவுனியா மட்டும் கொண்டே விடுங்க பார்லிமெண்ட் போறதுக்கு போலீஸ் பாதுகாப்பை நம்ப இல்லை. ஆனா இதுக்கு பிறகு இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு இவரை அடிச்சேன்னு சொல்லியும் அதுக்கு போலீஸ் இவருக்கு எதிராக தான் வழக்கு போட்டதும் இவருக்கு சார்பாக பதியம் சொன்ன பிறகு புது எஸ்எஸ்பி வந்திருக்கார் போல இருக்குது. அவரை அனுப்பி இருக்கிற போல இருக்கு. இது ஜனாதிபதிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் கவனத்துக்கு போயிட்டு இந்த பிரச்சனை. இப்ப இது சரி வராட்டி வேறு வேற சவாச்சல்ல இருந்து வச்சுதான் விட்டால் இன்னும் மேலும் பிரச்சனை வரலாம். என்னன்னு சொன்னா இப்ப நான் கூடி எனக்கு ஒரு கடுமை இருக்கு. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில யாரையும் தெரியாது. ராமநாத முகத்தை நேற்று தான் பாத்துறான்.
ஆயிரக்கணக்கில் பொன்மேர் மக்கள் போல சரியா மற்ற உயரதிகாரியோட நான் தொடர்பா இருந்தான் வாட்ஸ்அப்ல இருந்தவன் அவன் எந்த எதிரி அல்ல எனக்கு யாரும் எதிரி நண்பனும் இல்லை நான் இப்ப யோசிச்சிருக்கிறேன் எம்டிபி நியூஸ் லைன் எடுத்திருக்கிறான் 2 பேர் என்ன கண்டாக்ட் வைக்கிறான் இவரை நீங்க என்ஜாய் பண்ணுங்க நேஷனல் டெலிவிஷன் ஆங்கிலத்துல சிங்களத்துல சோசியல் மீடியா பர்சனல் 2 பேருக்கு போட்டு நான் ஒரு ஆள் ஓகேன்னு சொல்லிட்டேன் சிங்களத்துல என்ஜாய் பண்ணுங்க இப்ப நாடு முழுக்க இந்த பிரச்சனையை கொண்டு போய்தான் மினிஸ்ட்ரிக்கு அழுத்தம் கொடுக்க போனாங்க மினிஸ்ட்ரி இவருக்கு சார்பா எடுக்காட்டி நாங்க அப்படித்தான் செய்ய இருக்கிறோம் இதங்க கடமை நான் யாருக்கான செய்கிறேன் அந்த நோயாளிகளுக்கான தான் செய்கிறேன் பொதுமக்களுக்காக வேண்டி ஆமா 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 இப்ப அரசியா இதுக்குள்ள பாருங்க எல்லாருமே தமிழ் மக்கள் தான் இப்ப தமிழ் மக்கள் தான் நோயாளிகள் தமிழ் மக்கள் தான் டாக்டர்கள் தமிழ் மக்கள் தான் பார்மசி மருந்து விற்பனையாளர்கள் எல்லாருமே தமிழ் மக்கள் தான் அப்ப ஒவ்வொருவரும் தங்களுடைய விஷயங்களை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர சமூகம் தொடர்பான சிந்தனை இல்லாமல் இருக்கே இது ஒரு பெரிய பிரச்சனை தமிழ் நல்ல ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க சரியா இது ஒரு ஆழமான பிரச்சனை இது மெடிக்கல் ஃபீல்ட்ல மட்டும் இல்ல எல்லா ஃபீல்ட்லயும் இருக்குது நான் அங்க சில மாற்றங்களுக்கு முயற்சிக்கும் போது வெளிநாட்டுல இருந்து போய் அங்க வேலை செய்வர்கள் பலர் அழைக்கும் போது தம்பி நீ உண்ட நேரத்தை வீணாக்குறாய் சரியா சுரேன் ராகவன் சொன்னார் ஒரு நாள் ஒரு நேர்காணல்ல சுரேன் ராகவனை பற்றி எனக்கு எல்லா தமிழர்களுக்கும் அபிப்பிராயம் தான் இருக்கு அவரும் வாட்ஸ்அப்ல இருக்கிற மெசேஜ் போடுறான் அவர் என்ன நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அவர் அபிஷேகான்ற ஒரு சிங்கள ஜேர்னல்ல சொன்னார் 15 விதமான அரசு அதிகாரிகள் தான் ஒழுங்கா வேலை செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது அப்ப அவர் ஒரு நேர்காணல சொன்னார் இதை நான் வடமாகாண உயர் அதிகாரிக்கு அனுப்பினான் சரியா 15 விதமான அரசு அதிகாரிகள் தான் நாட்டுல ஒழுங்கா வேலை செய்யணும் மித்த 15 வீதமானவர்கள் அதாவது மருத்துவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் மற்ற 15 பேரும் தங்களோட பதவியில பாவித்து சுபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மற்ற 70 வீதமானவர்கள் ஏனோ தானோ ஒன்று வேலை செய்து தங்களோட பதவியை காப்பாற்றிக் கொண்டு ஓய்வூதியம் பெற மட்டும் காலத்தை கடத்திட்டு போயினோம் உண்மையாக அங்க பாருங்க ஒரு கிராம சேவர் தன் கடமையை செய்யலன்னு போய் ஒரு டிஎஸ்க்கு சொன்னால் யாருக்கும் அது என்ன இந்த சமிர்த்தி கூட கொடுக்கிறார் உணவு கொடுக்கிறான்னு சொன்னா அதென்ன கணக்க கொடுத்தவர விசாரிச்சா தேவையில்லாத பிரச்சனை அந்த அளவு விடுவினம் இந்த பிரச்சனையும் இந்த உயர் அதிகாரிகள் செட்டில் பண்ணிருக்க வேணும் என்ன வேற துரத்தி விட்டா பிரச்சனை தீர்ந்து பார்த்தாரு இவர் வச்சிருக்கதான் பிரச்சனை பார்த்தாரு இவர அனுப்ப போனாதான் பிரச்சனையா போயிடுது இதே மாதிரி ஒரு பிரச்சனை புதுக்குடியிருப்புல வந்தது ஒரு லேடி டாக்டர் ஒன்று வந்து புதுக்குடியிருப்பு கிளிநொச்சியில அந்த நேரம் நான் சரியா அவருக்கு சார்பா வேலை எழுதுறான் அப்பதான் இந்த டாக்டர்ஸோட தொடர்பு வந்தது எனக்கு கடைசியா ஜேஎம்ஓ பிரசிடன்ட் பாதினியாண்ட கவனத்துக்கு கொண்டு இருந்தாங்க அங்க இந்த சிரேஷ்ட சட்டத்தினைகள் நீங்க ஆதரவா இருந்தவர்கள் அப்ப இது என்னன்னா சமூகத்துல இருக்கிற பிரச்சனை சமூகத்துல பிரச்சனை என்று சொன்னால் இப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கும் பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனை உயர் அதிகாரிகளுக்கு கூடி இப்ப மருத்துவரை எடுத்து பார்த்தால் அவர் தங்களோட பிள்ளைகளை ஒரு வெளிநாட்டு அனுப்ப வேண்டாம் இப்ப இருந்து காசு சேர்க்க வேண்டும் கல்கலது போக முடியாது அது சரியான கடினமானது அப்ப இந்த பிள்ளை என்ன செய்கிறது அப்ப மற்றது அப்ப அவ என்ன செய்யறோம்னு சொன்னா அதுக்கு பிரைவேட் பிராக்டிஸ் செய்யலாம் அதுக்கு நாங்கள் எதிர்ப்பில்லை பிரைவேட் டியூஷன் கொடுக்கலாம் நாங்க எதிர்ப்பில்லை அது தொழில் தர்மத்தோட ஒழுங்கா வேலை செய்து போட்டு வேலை நேரங்களை நீங்க போய் செய்யுங்க அத மக்கள் எதிர்க்க இல்லையே அதை நீங்கள் பிரைவேட் பிராக்டிஸையும் பிரைவேட் டியூஷனையும் வளர்க்கறதுக்காக இதை புறக்கணிக்க கூடாது தானே அது மேலதிக நேரம் மேலதிக ஊதியம் நாங்கள் எதிர்க்கல ஒருத்தர் என்ன இப்ப இருக்கிற மருந்த கொடுக்காம விடுறது இருக்கிற மருந்த மறைச்சு வச்சிருக்கிறது மறந்துருக்கிறதுனா ஒரு கதை சொல்றேன் நான் சில குடும்பங்களோட தொடர்பு கிளிநொச்சியில ஒரு அம்மா 3 மாதங்கள் சொன்ன 3 வருஷம் 2 வருஷம் இருக்கும் அவ கொலஸ்ட்ரால் புகர் சுகர் எல்லாம் இருந்தது தலையை சுத்த அவ கிளிநொச்சி ஆஸ்பத்திரி போகாம பிரைவேட்டா போய் 10,000 ரூபாய் செலவழிச்சு அவதான் அவட்ட இருந்த காசு
எல்லாமே டெஸ்டும் செய்து தேவையில்லாத டெஸ்ட் எல்லாம் செய்ப்பாங்க செய்து 1 மில்லியன் சொல்லி இப்ப புதுசா கொடுத்துருக்கீங்க. அவன் மகள் இப்ப போன மாசம் அலர்ஜி வந்து தர்மபுரம் ஹாஸ்பிட்டல்ல 3 நாள் இருந்தவன். நான் 3 நாள் கேட்டேன் எப்படி அம்மா இப்ப சோமாண்டு. 3 நாள் இருந்து சுகம் இல்ல, டிக்கெட் பெட்டி அடுத்த நாள் பிரைவேட் அடிச்சு இப்ப சோமன். இதான் அதான் இப்ப டாக்டர் அர்ஜுனா குற்றம் சாட்டுவது போல இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த உதவி மருந்துகளை கொடுக்க விடாமல் உள்ளுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அந்த வந்த மருந்துகள் எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிட்டு. அது வெளிநாட்டுல இருந்து வந்த மருந்துகள், டென்மார்க்ல இருந்து வந்த மருந்துகள் எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுது. அப்ப இல்ல இப்ப என்னன்னா இப்ப தமிழ் சமூகமே தமிழ் சமூகத்துக்கு எதிராக இருந்தா எப்படி முன்னேறது? இப்ப யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டன, எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சிங்கள அரசியல்வாதிகள் எதுவுமே செய்கின்றார்கள் என்று உள்ளுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எங்க தீர்க்கிற பிரச்சனை இருக்கு? அதான் என்ன சொல்லுங்க, அங்க சமூக ஆவலர்கள் சரியா, சமூக ஆவலர் முன் வந்து எல்லாம் சமுதாயத்தை வந்து என்ன சொல்லுங்க, நான் பல்கலைக்கழக சமூகத்தோடையும் கிடைக்கிறேன் சரியா, அவேண்ட நிலைப்பாடு எல்லாரும் என்ன தண்ட பாட்டை பார்த்து கொண்டு ஒழிய மற்றவனை பத்தி சிந்திக்கிற நிலையில அவர்கள் இல்லை. அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கைய பெரிய பிரச்சனையா இருக்கு. உயரதிகாரிக்கு வேலையை போயிட்டு பிள்ளைகளை பற்றி என்ன சிறந்த பிரச்சனை, பல பிரச்சனை அங்க இருக்கு. மற்றது வன்முறைக்கு பயப்படுறாரு, இந்த மாஃபியாக்கள் வன்முறைக்கு பயப்படுறாரு. ஒரு ஆசிரியர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா இந்த கல்லறி வாங்கல, வீட்டு கல்லறி வாங்கல, ஏன் தேவையில்ல பிரச்சனை. அப்ப விசாரிக்க போன அந்த சொல்றாவாம் இதெல்லாம் அதே மாதிரி விசாரிக்க போன பிரச்சனை என்ற மாதிரி இந்த உயர் அதிகாரிகளும் ஏனோ ஆண்டு காலத்தை கடத்திட்டு போனா 15 விதமான நல்ல ராமநாதன் மாதிரி பல டாக்டர்ஸ் அங்க இருக்கணும். ஆசிரியர் கிட்டடியில கேள்விப்பட்டேன், முதல் இருந்த 2 நல்ல டாக்டர்ஸ திட்டமிட்டு வழியில அனுப்பிட்டேன். எங்க சாவச்சேரிலையா யாழ்ப்பாணத்திலயா? யாழ்ப்பாணத்துல. இப்ப டாக்டர் மோகந்தன் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் துறம்பட ஜீவன் வந்தவர், அவரை வெளியே அனுப்பிட்டேன் சொல்லி நல்ல மருத்துவர்கள் அங்க இருக்கிறார்கள், இன்னும் இருக்கிறார்கள் மருத்துவர்கள். சண்டே டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்தது, கிட்ட ஸ்டெம் டிரான்ஸ்பிளான்டோ இன்னும் செய்து ஜப்னா ஹாஸ்பிட்டல்ல துறம்பட சேர்க்கும் சண்டே டைம்ஸ்ல வந்தது. இப்ப ராமநாதன் மாதிரி 15 விதமான டாக்டர்ஸ் இருக்கணும், 100க்கு 15 விதம் நல்ல டாக்டர்ஸ் இருக்கணுமோ, 30 விதமோ 40 விதமோ இருக்கணும். பெரிய பிரச்சனை என்ன? இப்ப இன்னும் ஒரு கதை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முதல் பார்த்தேன்னா மன்னார் ஆஸ்பத்திரியில ஒரு பிரசவ வைத்தியர் தானே, பிரசவ பார்க்கிற வைத்தியர் தனக்கு விடுதலையில போகணும் விண்ணப்பம் கேட்டவன். அப்ப 5 அம்மாமார் பிரசவிக்க இருந்த அடுத்த கிழமைகள் அவருக்கு கவர் வருமோ வேற இல்லைன்னு மறுமணி வேற இல்லை. இவர் பார்த்தார் கடைசி நாள் மட்டும். அப்ப இவங்களுக்கே சொல்லியிருந்தார் ஆம்புலன்ஸை வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கலாம். கடைசி நாள் என்ன செய்தாரு, எப்படி 5 பேருக்கும் ஆபரேஷன் சிசேரியன் ஆபரேஷன் செய்து போயிட்டாரு 5 பேருக்கு. ஏனண்டா இவர் விட்டுட்டு போயிடலாம் பிள்ளை பிறக்க செத்தா. அப்ப தேவையில்ல 5 பேருக்கும் ஆபரேஷன் போயிட்டாரு. அப்ப யார் பார்த்தது ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அங்க போக இல்லை. இந்த ராமநாதன் சொல்றேன், நான் 2 பேருக்கு டிரான்ஸ்லேட் அனுப்பினது, அவர் 2 பேருக்கும் 2 வருஷத்துக்குள்ள கொடுத்த டிரான்ஸ்லேட் போக இல்லையே. அவ இப்ப மட்டன் லீவ்ல இருக்கிறோம். அதான் நான் அனுப்பினேன். நான் இப்ப பாருங்க, இப்ப விருப்பம் இல்லாதவர்களுக்கு சிசேரியன் செய்தாலும் அதை கேட்கறதுக்கு யாரும் இல்ல அங்க. அதான பிரச்சனை. 5 பேரும் அந்த டாக்டர் சொல்லி இருக்காரு மீடியால வந்தது என்ன, இதே ஒரு உயரதிகாரம். அதான் இப்ப அதான் சிக்கல் என்னன்னா, இப்ப அரசியல்வாதிகள் கூட தங்கட பிரச்சனையை கொழும்புக்கு போறது வாரது வாகனம் எடுக்கிறது அந்த பிரச்சனையை பார்க்கிறார்களே தவிர சமூகம் தொடர்பான எந்த சிந்தனையும் இல்லை. அப்ப இதெல்லாம் ஒரு குழப்பகரமான சூழ்நிலையே தொடர்ச்சியாவே இருக்குது. அப்ப யார குறை சொல்லி என்ன பயன்? இப்ப சரி எங்களுக்கு தீர்வு தந்துட்டார்களா, சமஸ்டியை தாங்க அதை தாங்க இதை தாங்க, முதல்ல உள்ளூர்லயே நிறைய பிரச்சனை கிடக்குது. என்ன சொல்லுங்க, அதான் இப்ப அதிகார பரிவலாண்டு இப்படியானாலும் அதிகாரத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? இந்த பிரச்சனை மாகாணத்துக்குள்ள தீர்க்கிறது பார்லிமெண்ட் போயிருக்கு, லைன் மினிஸ்டருக்கு போயிருக்குது.
ஆ? அப்ப என்ன இது சொல்லி விளங்கப்படுத்த சமூகம் அதான் இளம் சமூகம் கொஞ்சம் முன் வந்து படிச்ச சமூகம் கொஞ்சம் முன் வந்து தமிழ் சமூகத்துல இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் இந்த படித்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் அவர்கள் கரியர் மைண்டடா கரியர்ல மேல கூட யோசிக்கிறதை ஒழிய சமூகத்துக்கு சிந்தனை வெள்ளக்குறாய் இதான் இங்க பிரச்சனை மற்றது தேவையில்லாத பிரச்சனை என்றுதான் இருப்பார் சொல் கலைக்கிறார் கலைஞர் எல்லாரும் பார்க்கிறது தண்ட சமூகம் தண்ட உறவினர் நண்பர்கள் அதுக்குள்ள இருந்து கொள்ளத்தான் பார்க்கிறமே ஒழிய சமூக சிந்தனை வெளுக்குறவா இருக்கு இதாலதான் இப்ப பொது வேட்பாளருக்கு நான் ஆதரவா இருக்கேன் பொது வேட்பாளர் வர முதல் நான் என்பிபி காரன் சரியா கம்பெயின் என்னத்துக்கு என்று சொன்னால் இந்த அரசு அதிகாரிகளுக்கு மக்கள் என்ன பேர்னிங் இஷ்யூஸ் சொல்லுவாங்களே எனக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு நல்ல தொடர்பு இருக்கு திருவண்ணாமலையில இருந்து யாழ்ப்பாணம் அப்ப மக்களோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒருத்தரும் அக்கறைப்படுவதில்லையே அப்ப ஒரு நல்லாட்சி மாதிரி ஒன்று வந்து தெற்கு ஒரு நல்லாட்சி வந்து அந்த ஆட்சியின் இம்பாக்ட் இங்கே ஓடி ஓடி வேலை செய்யும் அப்படியார ஒரு சூழ்நிலை உருவாகும் தட்டி கழிக்கிற சூழ்நிலை இருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அக்கறை இல்லை கவர்னரோட போனா கவர்னர் ஒரு செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணிட்டு போனா அவையதான் பார்க்க விடுவீங்க அவர் டிரெக்டர் பாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க டிரெக்டர் டவுன் த லைன் பாஸ் பண்ணிட்டு ஒழிய அவ போய் வாகனம் எல்லாம் என்னத்துக்கு விசிட் பண்ணி போய் பாக்குறதுக்கு என்ன ஒரு இடங்களுக்கு வேலைக்கு வந்து யாழ்ப்பாணத்துல அதிகாரி யாழ்ப்பாணத்துல அலுவலகத்தை போட்டு வளர்த்து வாகனம் கேள்வி என்ன இப்ப ஒரு டிரெக்டர் பேட்ச் டிரெக்டர் விசிட் இருந்தா அவ பாடசாலையில விசிட் பண்ணி பார்க்கணும் அவையெல்லாம் அலுவலகத்துல காலத்தை கழிக்கணும் இதுக்கே வாகனம் கொடுத்தவங்கள அவங்க கௌரவத்துக்கு வாகனம் கொடுத்த வாகனம் கௌரவத்துக்கு கொடுக்கலையே பணம் கொடுத்தது பாவிக்கிறதுக்கு உத்தியோகபூர்வமான பயணங்களை இது சமூகம் எங்கட சமூகம் இல்ல கூட்டுமொத்தமா யோசிக்கும் பொழுது சமூகம் தொடர்பான எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் தனித்தனியே ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்வை எவ்வாறு முன்னேற்றுவது என்று. ஆகவே இப்ப நீங்க சொன்னது போல என்னத்தை கொடுத்தாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு அதிகாரத்தை கொடுத்தா கூட ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வைத்தியசாலை அதிகாரத்தை கூட ஒரு ஒழுங்குபடுத்த முடியாத வைத்திய பணிப்பாளர், மற்றது அங்க உள்ள கவர்னர், அங்க உள்ள பெரியவர்கள், இவர்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த பிரச்சனையை திரும்ப கொழும்பு கொண்டு போறதுன்னா அப்ப என்னத்துக்கு உங்களுக்கு அதிகாரம்? அதான் கேட்டேன், டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்ல நீங்க என்ன ஹாய்த்தீங்க 14 வருஷமா இப்படி ஒரு ஆஸ்பத்திரி இவ்வளவு மோச நிலையில இருக்கேக்குள்ள டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்ல என்ன ஹாய்ச்சீங்க? இது ஒரு பேர்னிங் இஷ்யூ என்ன, ஹெல்த் இஷ்யூ என்ன கட்டாயம். அப்ப இது எல்லாரும் பொறுப்பு. இப்படி ஒரு வேற ஒரு விசில் ப்ளோவர் என்ன, இவர் விசில் ப்ளோவர் என்ன, இதவே கனவே இடிக்கணும் வெளிவர பயம். கனவே சொன்னிச்சுனா இவர் எடுப்பாருன்னா நாங்கள் ஆதாரங்கள் தாரோம்னு சொல்லிட்டோம். பல விளையாட்டு நடத்துகள் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஆசிரியர்களே பயப்படுகிறார்கள். இந்த வாழ்வெட்டு கும்பல், அந்த கும்பல், இந்த கும்பலை வச்சு கொண்டு கல்லால எறிந்து உடைந்து பெட்ரோல் குண்டை வீசி அவர்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு பிறகு இப்போ ஒரு சின்ன பெட்ரோல் குண்டு இல்லை, ஒரு போத்தல்ல பெட்ரோலை போட்டு திரிய போட்டு வீசினாலே அடுத்த நாளைக்கு ஆசிரியர் அடங்கிடுவார் அல்லது வைத்தியர் அடங்கிடுவார். அப்ப இது எல்லாம் ஒரு வகை ஒரு கூட்டாகவே இயங்கி கொண்டிருக்கிறது இல்லையா? இது சரியான தீர்வு அங்க இருந்த மக்கள் ஹைலாண்ட் மக்கள் எழுச்சி மூலம்தான் இந்த தீர்வுகளை கொண்டுவரலாம். இப்ப எல்லாத்தையும் காசு கொடுத்து வீட்டுக்கு கல்லறியலாம், காசு நீங்க சொன்ன வீட்டுக்கு அசுத்தமான இதெல்லாம் எறியலாம், காருக்கு காத்து துறக்கலாம், சின்ன லெவல்ல மிஞ்சி போனா வீட்டுக்கு ஹேண்ட்பம்ப் அடிக்கலாம். இதுக்கெல்லாம் பயப்படுறாரு உயர் அதிகாரிகள். பணத்துக்காக இது சாவகச்சேரியோட நிறைவடையாம இந்த போராட்டம் வடமாகாணம் முழுவதும் பரவினாத்தான் அவர்களுக்கு ஒரு வகை விழிப்புணர்வு வரும். அல்லாவிட்டால் சாவகச்சேரி ஒரு சின்ன இடம் எனக்கு தெரியும், நான் அங்க இருந்தேன். நான் சாவகச்சேரியில ஒரு சின்ன இடம், அந்த வைத்தியசாலைக்கு முன்னால ஒவ்வொரு நாளும் காலையில பயணம் செய்யறேன் நான். அப்ப ஆகவே இது வெறுமனே சாவகச்சேரி இல்லை, நீங்க சொன்னது போல இது ஒரு பொறிதான். ஆனால் இதை யார் கொண்டு முன்னெடுக்க போனார்கள்? இப்போ டக்ளஸ் தேவானந்தா பார்த்தார்,
பார்த்ததோட அது அடங்கிடும். அவர் வந்து பார்த்துட்டு என்னத்தை செய்யலாம் அவரால்? இவே அரசியல்வாதிகள் வந்து இதுல பெரிய அளவுல தலையிடணும்னு நான் நம்ப இல்ல. ஆனா இந்த மக்கள் எழுச்சி அவே ஒரு அழுத்தத்துக்கு உண்டாகும். இது வந்து வந்து அங்க இருக்க சகலருக்கும் ஒரு அவமானம். என்ன பின்ன எல்லாருக்கும் ஒரு அவமானம். அரசாதிகாரிகள் சரி, சமூக செயல்பாட்டாளர் சரி, அரசியல்வாதி எல்லாருக்கும் இப்படி ஒரு அவமானம். மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பெண்கள் வந்து ரோட்ல கதைக்கிறத பாருங்க, தங்களோட அனுபவங்களை சொல்றதை கேளுங்க. அந்த பெண் நோயாளிகள் சொல்ற அனுபவங்களை கேளுங்க. எல்லாம் ஒரே வீடியோல போட்டு யாரும் தெரிவினமா இருந்தால் மிக மிக ஒரு கண்ணீர் விடக்கூடிய ஒரு விஷயம். என்ன உண்மை உண்மை உண்மை. அடிப்படை அடிப்படை விஷயம் உணவு, அதுக்கு பிறகு மருத்துவம் என இந்த ரெண்டையும் வந்து கவனிக்காவிட்டா மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு விடுவார்கள். ஆனா சும்மா இப்ப எழுச்சி எழுச்சி என்று சொல்றதான் என்ன, 15 வருடம் ஆகிவிட்டது, நாங்கள் வந்து ஆயுதத்தை வச்சிட்டோம், அதை வச்சிட்டோம், இதை வச்சிட்டோம் என்று சொல்றதே தவிர மக்கள் தொடர்பான சிந்தனையை தமிழ் அதிகாரிகளோ தமிழ் அரசியல்வாதிகளோ யாருமே கவலைப்படுகின்றார்கள் இல்லை. அவர்கள் அப்படியே விட்டு விட்டார்கள் கை. தமிழ் சிவில் சொசைட்டியும் கவலைப்படுங்க. அவை இப்ப அரசியல் விஷயங்கள்ல எதிரில்ல. நான் சொன்னா நீங்கள் ஒரு கிராம குழுவை உண்டாக்குங்க, சிவில் சொசைட்டி விழிப்பு குழுவை உண்டாக்கி அவர்கள் மூலம் இந்த மக்களின் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சம் அணுகினா அரசு அதிகாரிகள் வேலை செய்வார்கள். அரசு திணைக்களங்கள் 15 தானே இயங்குதுன்னு சொன்னேன். அப்ப என்னோட நண்பர் ஒருவர் பழையமான சங்க தலைவர், அவரை சொல்ல 15% கூடி போச்சு, 5% சொன்னாரு. அப்ப 15 5% சொன்னார். இது பெரிய ஒரு பிரச்சனை. இது ஊடகங்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும். வடகிழக்குல இருக்க ஊடகங்கள் நீங்க தொடர்பு இருக்குது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணல. ஏனென்றால் எல்லாம் யூடியூப் அதுகள் தான் கவர் பண்ணி கொண்டிருக்கே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணிக்க வேணும். இது என்ன, யூடியூபர்ஸ் தான் தங்களை ரிஸ்க் எடுத்து காட்டினோம். என்ன அவங்க வந்து ஏதோ காரணமா காண இல்ல, பயப்படுறாரோ என்ன தெரியல. அவர்கள் அதாவது இந்த மெடிக்கல் மாஃபியாவை பகைக்க தயங்குறாங்க. உண்மை அதான் அதான் உண்மை அதான் உண்மை. என்னடா அங்க சீவிக்க வேணும். என்ன அதான் இல்ல அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிளிநொச்சியில இந்த சாவச்சேரியில இருந்து இறந்த பொடியை எடுத்து கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல அதுக்கான அந்த அதுக்கு என்ன சொல்றது, அந்த கொரோனல் சர்வீஸ் போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு 50,000 ரூபீஸ் எடுக்கிறாங்களாம். பாவம் அந்த மக்கள், அந்த மக்கள் சாப்பிட வழி இல்லாம இருக்க 50,000 ரூபாய இறந்த பொடி என்னதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் பிரைவேட்டா செய்ய வேணும், அது சாவச்சேரியில செய்துட்டு போகலாமே. இல்ல பல இவர் வந்து இப்ப அந்த ஜேஎம்ஓ முன்னுக்கு மாத்திரன்னு சொல்றாருல்லோ, மாத்த போன இடத்த பிரச்சனை வந்த இப்படித்தான் பிரச்சனை டாக்டர்ஸோட வந்தது. அந்த ஜேஎம்ஓட மாத்தினதுக்கு இவருக்கு பல முறைப்பாடுகள் வந்தது. அவர் ஒரு மூலையில இருந்து கொண்டு என்ன செய்யறாருன்னு கவனித்தான் முன்னடங்கி மாத்தினவர். அப்ப இவர் ஒரு மருத்துவர், இவருக்கு தெரியும் ஒரு ஜிஎம்ஓக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஏரியா தேவை என்று. அந்த மருத்துவர் தந்த உயரதியான யாழ்ப்பாணத்திற்கு என்ன செய்ய அவர் சொன்னார் போகாது என்று. அப்ப இவர் ரெண்டுக்குள்ள வாக்குவாதம் எனக்கு டெலிபோன் அனுப்பிட்டு இருந்தவர். அது ஒரு பிள்ளையான நடவடிக்கை. என்ன அவரை மாத்தினது பலர் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அப்ப இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு ஒண்ணு நிரூபிக்க முடியும். இது வந்து உயர் அதிகாரிகள் தங்களோட கடமையை, மருத்துவத்துல இருக்கிற உயர் அதிகாரிகள் தங்களோட கடமையை செய்திருந்தால் இதுல இவ்வளவு மோசமா வந்திருக்கு. உண்மை 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 உண்மை. இல்ல ஒவ்வொருத்தரும் சுயநலம் தான் நீங்கள் குறிப்பிட்டது போல. ஏனோ காலத்தை கடத்தி பென்ஷன் எடுத்து போயிடுவோம். அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, சொல்லுங்க, அந்த என்ன அரசாங்கம் இல்லைன்னா காலாட்டி சம்பளம் எடுக்கிறேன். ஆனா 70-80கள்ல இருந்த ஆசிரியர் மருத்துவர்கள் மிக திறம்பட வேலை செய்தார்கள். இல்ல அவர்களாலதானே இன்னும் யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் மலையகத்துல போய் செய்த சேவை இருக்குதானே, அந்த சேவையை இன்னும் ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த பழைய மாணவர்கள் இன்னும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகம் எல்லாமே இல்லாமல் போய்விட்டது.
ஆனால் திரும்பி மீள கட்டி எழுப்பப்படுமா என்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நன்றி ராஜன் உங்களுடைய ஓகே, தகவல்களுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், சந்திப்போம்.